ஸோ ஏன் இந்த பைல்ஸ்ல வந்து லேட்டர் ஸ்டேஜ்ல தான் வந்து பிரசன்ட் பண்றாங்க அப்படின்னா, நான் சொன்ன மாரி ஸ்டார்ட்டிங்ல வந்து வெறும் ப்ளீடிங் தான் இருக்கும். அது 1 நாள் 2 நாள் இருக்கும். ஸ்டேஜ் 1 பைல்ஸ்ல. அதுக்கப்புறம் தானாவே சரியாவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ உடனே சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஒரு கன்சல்டேஷன் கூட வரமாட்டாங்க. அது பைல்ஸ் தானான்னு கூட தெரியாது. ஸோ அது என்னன்னு சொல்லுவாங்க, பாடி ஹீட்னால தான் அந்த ப்ளீடிங் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு விளக்கெண்ணெய் தடவுறது, நேட்டிவ் ட்ரீட்மெண்ட் அந்த மாரி ஏதாவது பண்ணியிருப்பாங்க. அதுவே கொஞ்சம் கொஞ்சமா ப்ராக்ரஸ் ஆகி அடுத்தடுத்த கிரேட் போம்போது கையில உள்ளேருந்து ஒரு சதை வெளியில வந்து கையில படும்போது கூட சில பேர் அலட்சியமா தான் இருக்காங்க. அன்லெஸ் அன்டில் அந்த ப்ளீடிங் வந்து சிவியரா இருக்கணும் ஆர் கன்டினியூஸா இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 3 நாள், 4 நாள் இல்ல 1 வாரம் ப்ளீட் ஆகும்போது மட்டும் தான் அவங்களுக்கு வந்து ஒரு பயம் வந்து வந்து காமிக்கவே வராங்க. ஆனா அதுக்கும் சில பேர் இப்போ வந்து சீக்கிரமா ஜஸ்ட் ஒரு டிராப் ஆஃப் பிளட் பார்த்தாலே ஓடி வந்துருவாங்க பார்க்கறதுக்கு. ஸோ இந்த மாரியும் நம்ம பேஷண்ட்ஸ் வராங்க. பைல்ஸ் அதாவது ரத்தம் ஆசன வாயில வருது, பைல்ஸ் தான் காரணம் கிடையாது. இது தவிர்த்து நெறைய காரணங்கள் இருக்கு. ஆசன வாயில வரக்கூடிய கேன்சர் இல்லாட்டி ரெக்டம் அதாவது அது மேல் பகுதியில் இருக்க மலக்குடல்லேருந்து வரக்கூடிய கேன்சர்னால கூட இந்த மாதிரி ரத்த கசிவு ஏற்படலாம். ஸோ அதனால எப்போ ரத்தம் பார்க்குறீங்களோ, வலி வருதோ உடனே வந்து ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க.